ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம வந்து கார்பன்டம் யூனிவர்சல் பார்க்குறோம். இப்போ மிட் கேப் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ கார்பன்டம் யூனிவர்சல் பார்க்குறோம். இவங்க முருகப்பா குரூப் தான். இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் ஸ்டாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க வந்து என்னன்னாக்க நிறைய இந்த கார்பன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் இந்த இதெல்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளெல்லாம் போனோம்னாக்க இந்த செராமிக் இந்த இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. டிஃபென்ஸுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக நான் நினைக்கிறது வந்து அந்த கார்பனோட மிக்ஸ் பண்ணி ஏதோ கோட்டிங் வந்து ராக்கெட்டில் கோட்டிங் போட்டாக்க நிறைய இது தாங்குது, சூடு தாங்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்கனாக்க அந்த இதுவும் வந்து இவங்க இந்த குரூப்பில் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து இவங்களுக்கு நல்லது தான். ஸோ இப்போ டிஃபென்ஸுக்கு இவங்க போடுறாங்க. அது இதுக்குள்ளேயே வந்துருச்சு, இந்த படத்துக்குள்ளேயே வந்துருச்சு. இப்போ நம்ம காமிக்கும்போது அந்த படத்துக்கு வராது. வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா நமக்கு இது தெரியும். ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே ஏறிக்கிட்டு இருக்கா, அப்நார்மலாக மேலே ஏறிக்கிட்டே இருக்குது, அதிரி புதிரியாக மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. ஹெச்ஐஎல் ஏறிக்கிட்டே இருக்குது. பிடிஎல் வந்து இவன் அந்த இது பண்ணும் போனஸு இது ஸ்ப்ளிட் பண்ணினா கூட அங்கே இருந்துட்டு அப்படியே ஹெச்ஏஎல் போனரும் அப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அங்கே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே மேலே ஏறினான். பிடிஎலும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறான், அப்படியே கொஞ்சம் மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இவங்களும் வந்து இப்போ புக் வேல்யூலாம் தாண்டி என்ன தான் ஓவர் வேல்யூஷன் சொன்னால் கூட அதையும் தாண்டி ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம வந்து என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பூராத்தையும் நம்ம அப்போ பார்ப்போம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து, ஓவர் வேல்யூஷன். அதே சமயத்தில் இன்னும் மாடரேட்டாக புல்லிஷில் தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் 1510ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 1689 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னாக்க பிஇ பொறுத்த வரைக்கும் பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு. இவங்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 44.5, அதே சமயத்தில் கரண்ட் ரேஷியோ 3.2ங்கும் போது நல்ல ஹை லெவல் ஆஃப் இதுதான் வச்சுருக்கிறாங்க, சால்வன்சி வச்சுருக்கிறாங்க. ரிட்டர்ன் வந்து 18% கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கும் ஈக்விட்டிக்கு வந்து 14% எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இதுவும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். 18%ங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். டெப்ட் டு ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 0.04 தான் இருக்குது. அதனால கடன் வந்து கட்டுக்குள்ளே தான் இருக்குது, இல்லாட்டி ஆல்மோஸ்ட் கடன் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி, ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா எடுக்கக்கூடிய கம்பெனி, கடன் வந்து ஆல்மோஸ்ட் இல்லாத கம்பெனி. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து பார்த்தோம்னாக்க 70 பிஇ பார்த்தோம்னா 70ஆகவும் பிபி பார்த்தோம்னா 9.9ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இப்படி இருக்கிறது நமக்கு ஓவர் வேல்யூஷன் தான். அதனால நம்ம வந்து சேசிங்லாம் நம்ம பண்ண வேண்டியதில்லை. டிஃபென்ஸ் ஸ்டாக்கு, டிஃபென்ஸ் செக்டாரே மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால இதுவும் ஏறிட்டு இருக்கலாம். பட் இந்த புரிதல் இருக்கணும், இது ஓவர் வேல்யூஷனில் தான் ஏறிக்கிட்டு இருக்கு. எப்போ திரும்புதோ நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத. அதே சமயத்தில் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா எஸ்டிமேஷன்ஸில் 30.4 இருக்குது. ஹை லெவல் ஆஃப் எஸ்டிமேஷனுங்கிறது 33 வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. இதில் இவங்க வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து சர்ப்ரைஸ் வந்து 0.4 எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களோட கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 12 அனாலிசிஸில் வந்து கிட்டத்தட்ட 7 பேர் வந்து பை தான் கொடுத்துருக்குறாங்க. 5 பேரில் வந்து 3 பேர் வந்து செல் கொடுத்துருக்குறாங்க, 2 பேர் வந்து ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இயர் ஆன் இயர் வந்து நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரியா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 11% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ரெவென்யூ 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா 171 கரண்ட் புக் வேல்யூ, டிடிஎம் புக் வேல்யூங்கிறது 636 இருக்குது. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர், அதாவது மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் ரெவென்யூவும் கம்மியாக இருக்குது. ஆனால் Q to Qன்னு பார்க்கும்போது டிசம்பரை காட்டிலும் மார்ச் வந்து கூட தான் இருந்திருக்கு. அப்போ இபிஎஸும் ஆபிஎஸாக கூட தான் இருந்திருக்கு. இதெல்லாம் இருந்திருக்கு. இவங்கள்ட்ட பேட்டர்ன் என்ன பண்ணுறாங்க, மார்ச் எடுத்ததோட ஜூன் மாதத்துக்கு வந்து கம்மியாகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆகிட்டு திருப்பி மார்ச் மாதம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி இப்போ ப்ரைஸ்லேயே அது மாதிரி வரப்போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது 2 பேட்டர்னாக அது மாதிரி தான் வந்துட்டுருக்கு. மார்ச் வந்து பார்த்தோம்னாக்க 2022 ஜூன் மாதத்துக்கு, இந்த இதில் ஜூன் மாதத்துக்கு கூட போயிடுச்சு. ஜூன் மாதத்துக்கு கூட போயிருக்கு 2022. அப்போ மிக்சடாக தான் இருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ப்ரொமோட்டர்ஸ் அன்சேஞ்சு. இவங்க வந்து ஏற்றி வச்சுருக்கிறாங்க 1% எஃப்ஐஏஎஸ், இவங்க 1% டிஏஎஸ் இறக்கி வச்சுட்டாங்க, பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்,
அம் இந்த இபிஎஸ் டேட்டாவ தூக்கி உள்ள போட்டோம். இப்ப நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து லோ வேல்யூ எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 171 புக் வேல்யூக்கு 306 ஃபேர் பிரைஸ். இந்த 306 ஃபேர் பிரைஸ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் டிடிஎம் ஏன்னா பிரைஸ் வந்து அப்நார்மலா போகுது. செக்டாரும் மேல போய்க்கிட்டு இருக்கு. பாசிட்டிவா இருக்கிறதுனால, இந்த டிடிஎம் புக் வேல்யூவோட ஃபேர் பிரைஸுக்கு 1.5 போட்டு 885 நம்ம போட்டு அதுக்கே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது கரண்ட்டா இருக்கக்கூடிய புக் வேல்யூக்குன்னு பார்த்தோம்னா ரூ. 1200 ரூ. 1227 வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா 33 வரைக்கும் எஸ்டிமேஷன் கூட காட்டுது. அப்படி வந்துச்சுனாலும் 1241 தான் வருது. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஒண்ணு. இவனே வந்து டிடிஎம் புக் வேல்யூவா இருந்தான்னாக்க 1475 1544க்கோ இவன் வந்து மேக்ஸிமம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இப்ப இதையும் தாண்டி தான் போயிட்டு இருக்கு. அப்ப ஸ்பெகுலேஷன்ஸ்ல இதுல வந்து ஃபிபனாசில இன்னும் நிறைய தான் நம்ம வந்து பார்க்குற மாரி இருக்கும். இப்ப கரெக்ஷன் எடுத்தான்னா எங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாக்க 1475 1367 இந்த ரேஞ்சில. அப்படி இல்லைனாக்கா 1227 டு 1163 இல்லாட்டி 34 வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான். இப்ப கரெக்ஷன் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் கரெக்ஷன் வந்துச்சுன்னா இதுதான். ஏன்னா இவன் வந்து ஜூன் மாசத்துக்கு இதுக்கு வந்து கம்மியா எடுக்கிறான். இபிஎஸ் வந்து கம்மியா எடுக்கிறாங்கிறது தான் நம்மளுடைய ப்ரீவியஸ் இத பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் பிஹேவியரா இருந்திருக்கு. பேட்டர்னா இருந்திருக்கு. சரி. இப்ப இந்த டீட்டெயில்ஸ தூக்கி நம்ம உள்ள தூக்கி போடுவோம். இப்ப உள்ள தூக்கி போட்ட உடனே அங்க இருக்கக்கூடியதெல்லாம் நான் மார்க் பண்ணிட்டேன். நான் அங்க மார்க் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த 1367ங்கிறது தான் நான் மார்க் பண்ணல. அந்த இத வந்து நான் மார்க் பண்ணல. ஏன்னா ரொம்ப நெருக்கமா இருக்குங்கிறதுனால தான் அத மார்க் பண்ணல. இதுலயே வேணாலும் சேர்த்து வச்சுருவோம். 1367ன்னு சொல்லிட்டு 1367. இப்ப இந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்துச்சுனாக்க, இவன் வந்து 1475 1367 சப்போர்ட் எடுத்து மேலே எந்திரிக்கலாம். இல்ல அத உடைச்சு 1227 37 இந்த ரேஞ்சில சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறலாம். சரி. இப்படி ஏறலாம். இப்ப நம்மள பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூவோ, இபிஎஸ்ஸோ இந்த பிரைஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட டேட்டா இல்ல. அதனால இப்ப மேல ஏறிட்டு இருக்கிறதெல்லாம் டிஃபென்ஸ் ஸ்டாக்கு செக்டாரே மேல ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது யூகம் பண்றோம். இப்ப இவன் வந்து என்ன பண்றான்? இவன் இப்படி போயிட்டு திருப்பி அடுத்தது வந்து கிரீன் வச்சு மேல ஏறுனான்னாக்க 1989. சரி இத எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாசி நான் போட்டுக்கிட்டு, நான் ஏற்கனவே போட்டப்ப காட்டிலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுனாக்க, அந்த பிரைஸ் வந்து ஒரு 10, 20 ரூபா, 100 ரூபாய்க்கு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அக்யூரேட்டா நான் போடல. ஸோ இப்போ இந்த 1.618 இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு நான் எடுத்து ட்ரெண்ட் போட்டுக்கிட்டேன். இது 1.618ங்கிறது 1980. அதே மாதிரி 2 வந்துச்சுனாக்கா 2386 நான் 2400ன்னு போட்டு வச்சிருக்கிறேன். 2.618ங்கிறது 3059 நான் 3100ன்னு போட்டு வச்சிருக்கிறேன். ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, இதில் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக வைக்காம இங்கேயும் கரெக்டாக வைக்கல. நான் முதல்ல மார்க் பண்ணும்போது கரெக்டாக வச்சுருந்தேன். இப்போ இந்த சைக்கிள் எப்போ முடியுதுன்னா 4955 இல்லாட்டி 4800 அந்த ரேஞ்சில் தான் சைக்கிள் முடியுது. ஸோ இப்போ இந்த சைக்கிள் இது வரைக்கும் மேலே ஏறிட்டு திருப்பி இறங்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஏன்னா இது டிஃபென்ஸுக்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அதனால இது வந்து மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை நான் கரெக்ஷன் தான் எடுப்பேன். புக் வேல்யூ பார்த்துட்டு நான் கரெக்ஷன் தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னான்னாக்க, கரெக்ஷன் வந்து இந்த ரேஞ்சில் எங்கே வேணாலும் வரலாம். இந்த 1014 உடைச்சிட்டாங்கன்னா டவுன் ட்ரெண்டு அப்போதைக்கு நம்ம வந்து வேறு எதாவது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்கு மேலே ஏறுதுன்னா இந்த மாதிரி தான் ஏறணும். நம்மக்கிட்ட ஃபண்டமெண்டல் டேட்டா இல்லை இந்த ப்ரைஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிபனாசியில் தான் நம்ம போட்டு எடுத்திருக்கிறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.